Hi singers, welcome to Singisi with Shobika. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் பஜன் தான் பார்க்க போகிறோம். வேலவா வேலவா வேல்முருகா வாவா அப்படிங்கிற பாடல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஸ்வரம் வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்னும் ப்ராப்பராக அந்த டியூனை கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினருக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்வரம் நோட்டேஷனை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எந்தெந்த லைன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடத்துல அண்ட் மோஸ்ட்லி எல்லா லைன்ஸுக்குமே உங்களுக்கு நான் ஸ்வரம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங்கோட ராகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஒரு குறிப்பிட்ட ராகம்னு சொல்கிற மாதிரி இல்லை. என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரியும் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. எப்படின்னா இப்போ ராகம் அப்படின்னு எப்படி நம்ம சொல்லுவோம்னா அது இருக்கிற ஸ்வரங்களை வச்சு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்வரங்கள் இப்போ சரிகமா பதனிசான்னு இருக்குன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் இப்போ ரீ எந்த டைப் ஆஃப் ரீ இருக்குது, எந்த டைப் ஆஃப் கா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்வரத்தில் 3 வகை இருக்குது, 2 வகை இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி 16 ஸ்வரஸ்தானங்கள் இருக்குன்ட்டு. ஸோ அந்த டைப்பை வச்சு என்ன ராகம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இந்த ராகம் இந்த சாங்கோட ஸ்வரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சா, செகண்ட் டைப் ஆஃப் ரீ, அதாவது பெரிய ரீ, சின்ன காவும் இருக்குது, பெரிய காவும் இருக்குது, மா, பா, தா. ஓகேங்களா? நீ கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சாங்கோட ஸ்வரங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இது நிறைய பேர் இந்த பஜன்ஸ் யூடியூப்லலாம் பாடி போட்டிருக்காங்க. பட் ராகம் இது பர்டிகுலர் ராகமில் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காம்பினேஷனாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது நான் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் ராகம் என்னென்னு கேட்பீங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த ஸ்வரங்கள் தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த நொட்டேஷன்லேயுமே நான் G1 G2ன்னு கொடுத்துருப்பேன். அப்போனா என்ன, சின்னகா பெரியகா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த சாங் நான் எஃப் ஸ்ருதியில் பாடி காட்டுறேன். ஐ மீன் எஃப் ஸ்ருதி நீங்கள் மேல் ஃபீமேல் கிட்ஸ் எல்லாருமே ரிப்பீட் பண்ணி ட்ரை பண்ணலாம் இந்த சாங்கோட. ஏன்னா இது நான் ஜி ஷார்ப் அண்ட் ஏல பாடும்போது ரொம்ப கீச்சுன்னு ஹையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறையா பேருக்கு மெயினாக ஏஜ்டு பர்சன்ஸ்க்குலாம் பாட டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக நான் எஃப் ஸ்ருதி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கம்ஃபர்டபுள் ஸ்ருதியில் இந்த சாங்கை நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகலாம். சா பா சா சா பா பா பால தான் இந்த பாட்டு ஆரம்பிக்குது. பா வேலவா வேலவா, ரிப்பீட், வேலவா வேலவா வேல் முருகா வா வா, ரிப்பீட், வேல் முருகா வா வா. ஓகே, ரெண்டாவது தடவை நான் பாடும்போது நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தே இந்த ஃபுல் சாங்கை கற்றுக்கலாம். ஓகே, வேலவா 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 வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. ஸோ பத பத சசா ரே கரி சா சா சா, இதுதான் ஸ்வரம். ஓகேங்களா? பாதா அந்த மாதிரி பாக்கு மேலே தான் போகுது. ரே கரி சா 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 அந்த மாதிரி. இப்போ அடுத்த லைன் வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. இங்கே நல்லா கிளைட் பண்ணுங்க எண்ட்ல. வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. இங்கே கடைசியில் கிளைட் பண்ணாமல் பிளெயினாக பாடுறேன். ஸோ 2 டைம் பாடுறோம் இல்லையா? வேல் முருகா வா வா ஃபஸ்ட்டு, செகண்ட் வேல் முருகா வா வா வா, கிளைட் பண்ணாமல் பிளெயினாக முடிக்கணும். ரிப்பீட். இப்போ 2 லைனை ஜாயின் பண்ணி பண்ணலாம். வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. பாடுங்க. வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. ரே மமகரி ரே கசா ரே மமகரி ரே 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 மமகரி. இது சின்ன கா வருது, காவன். ரே மமகரி ரே கசா வா வா, சா வரைக்கும் கிளைட் பண்றதுனால ரே மமகரி ரே ரே பா வா ரே ரே, ரெண்டும் ஒரே நோட். ஓகே, இப்போ அடுத்த லைன்
வேலவா. ரிப்பீட். வேலவா ஷண்முகா முருகா முருகா. இப்படி வருது. வேலவா ஷண்முகா. இது வரைக்கும் பாடுங்க. வேலவா ஷண்முகா முருகா முருகா கா. அப்படி வருது. 4 ஸ்வரம் வருது. ரீ சதா பா கீழ்ஸ்தாய் வரைக்கும் போகுது. ஸோ வேலவா சரி கமக சரி கமக வேலவா. அங்க 3 நோட் இருக்கு. நீங்க லைட்டா பாடும்போது 2 தான் கேட்கும். வேலவா ஷண்முகா சேம் ஸ்வரம். முருகா முருகா கா ரீ சதா பா. அந்த மாதிரி கிளைடா வருது. ஸோ எல்லாமே பிளெயின் நோட்ஸா இல்லாம கிளைடா தான் பாடுறோம். ஓகே. வேலவா ஷண்முகா முருகா முருகா. ஓகே. அடுத்த லைன். வேலவா ஷண்முகா முருகா முருகா வேலவா. ரிப்பீட். வேலவா ஷண்முகா ஷண்முகா முருகா முருகா. 2 முருகா ஒரே டியூன். உங்களுக்கு கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? இதோட ஸ்வரம் பாத்தீங்கன்னா பாபா மகரி சரி கரி சசா சசா அப்படி வருது. வேலவா ஷண்முகா முருகா 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 முருகா. அந்த மாதிரி ஒரே லெவல்ல தான் இருக்கு. ஓகே. இப்போ அந்த 2 வேலவா ஷண்முகா பார்க்கலாமா? வேலவா ஷண்முகா முருகா முருகா. ரிப்பீட். வேலவா ஷண்முகா முருகா முருகா. முடிச்சிட்டு கா பா பா முருகா முருகா. முடிச்சிட்டு வேலவா ஷண்முகா முருகா முருகா. ஓகே. வேலவா ஷண்முகா முருகா முருகா. ஓகே. ஸோ இந்த ஸ்வரம் வந்து நான் இப்போ அவுட்லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நிறைய சில பிகினர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நீங்கள் எல்லாமே ஸ்வரம் சொல்கிறது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்லாம் கூட ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்வரம் வச்சு பாட தெரியும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் நோட்டேஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் பிகினர்ஸ் பயப்படாதீங்க. நான் இந்த லிரிக்ஸ் சொல்லும் போது ரிப்பீட் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக அந்த டியூனை உங்களால் ஈஸியாக, நீங்கள் கேள்வி ஞானத்தில் நல்லா பாடுறவங்களா இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களால் பாட முடியும். ஓகே. இப்போ சரணம் 1 போலாம். வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா. இப்படி வருது டியூன். வள்ளி மணவாளா பாடுங்க. வள்ளி மணவாளா நாவாலா ஒரே லெவல். குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா. ஓகே. சா சா சரி கம மாமா கம கரி ரீ கசா. ஓகே. ரிப்பீட் பண்ணுங்க. வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா. ஓகே. இப்போ இதுக்கப்புறமா எப்படி வரும்னா, அந்த குஞ்சரி மணாலாவை 2 டைம்ஸ் பாடுவாங்க. குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா அந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து ஸ்லோவாக சொல்கிறனால ஒரு மெலடியாக உங்களுக்கு கேட்கும். பட் இந்த சாங் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட்டாக ஒரு பஜன் மாதிரி எனர்ஜெட்டிக்காக பாடுற ஒரு சாங் தான். ஓகேவா? ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம லேர்னிங் மோட்னால நான் உங்களுக்கு நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ணி பாடுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா. அந்த மாதிரி கோரஸாக சில பீப்புள் பாடுவாங்க அந்த நீங்கள் சாங்கை பஜனாக கேட்கும்போது. ஓகேவா? இப்போ அடுத்த லைன். வண்ணமயில் வாகனா முருகா முருகா. இது வந்து இந்த டியூன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே சேம் தான். அந்த ப்ரீவியஸ் ஸ்டான்ஸால பார்த்தோம் இல்லையா, வேலவா சண்முகா முருகா முருகா, அதே டியூன் தான். வண்ணமயில் வாகனா முருகா முருகா. அதுக்கப்புறம் வண்ணமயில் வாகனா முருகா முருகா. பா, அந்த பால இருந்து எடுத்தோம் இல்லையா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா.
இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் நான் ரிப்பீட் பண்றேன், என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. பள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா. ரிப்பீட். பள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா. ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஃபுல் சாங்கை ரிவைஸ் பண்ணுவோம் கடைசியில். ஓகே, அப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு சாங் மைண்டில் பதியும். இப்போது அடுத்த சரணம் போகலாம். ரொம்ப ஈஸியான பாடல் தான். ஓகேவா, ரிப்பீட்டிங் டியூன் தான் நிறையா வரும். இப்போ அடுத்து சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா இந்த மாதிரி வருது. இது நோட்டேஷனாக பார்த்தீங்கன்னா ரிமா மகரி ரேகசா ரிமா மகரி ரேகசா ரேகா. இங்கே வந்து சின்னகா. நான் எல்லாமே வந்து G1 G2ன்னு மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ சூராதி சூரா. ரிப்பீட். சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா. ரெண்டும் ஒரே ஸ்வரம் வந்தது இல்லையா, ரெண்டும் ஒரே டியூன். ஓகே, இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ்க்கு. சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா. ரிப்பீட். சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா. அடுத்த லைன் அதே டியூன் தான் வருது, ரொம்ப ஈஸி. ஓகே, ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா. ஸோ அந்த 3 பேராகிராஃப்லையும் லாஸ்ட் 2 லைன் சேம் தான். அந்த 2 வேரியேஷனும் நீங்கள் பாடணும். ஓகேங்களா, ரிப்பீட் பண்ணலாமா? சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா. இந்த மாதிரிலாம் இம்ப்ரோவைசேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். சுப்பிரமணிய இந்த மாதிரிலாம் நிறைய இம்ப்ரோவைசேஷன் கொடுக்கலாம். நான் பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளாக டியூனை சொல்லித்தரேன். நீங்கள் ஆல்ரெடி இன்டர்மீடியட் லெவல்லாம் யூ கேன் ட்ரை ஆன் யுவர் ஓன். ஓகே, அடுத்து ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா 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 முருகா. அந்த மாதிரி ஒரு ஜர்க்லாம் கொடுத்தீங்கன்னா கேட்க அந்த சாங் நல்லா ஒரு வைப் கிரியேட் பண்ணும், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாங் லிரிக்ஸ் போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபுல் சாங்கை வந்து நான் அந்த தாளமோட உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன், அந்த பீட்ஸோட. ஸோ நீங்கள் என் கூடவே சேர்ந்து பாடிட்டு வந்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் பார்த்து பாடிட்டே வாங்க, சூப்பராக மெமரைஸ் ஆகிடும். ஓகேயா, ரெடி? ஸோ இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஜால்ரா ஆப்பில் நான் யூஸ் பண்ணுறேன். ஜால்ரா ஆப்பில் போயிட்டு கவுண்டில் வந்து 3 செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பஜன் டைப் ஆஃப் பீட். டன் 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 அந்த மாதிரி வருது இந்த சாங். ஸோ பஜன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த 3 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டைலில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேசிக் 6 கவுண்ட்ஸே ஓகே. அதுக்கப்புறம் பிபிஎம்மில் 140 பிபிஎம் வச்சுக்கோங்க. பிச்சில் வந்து எஃப், நம்ம இப்போ எஃப் ஸ்ருதியில் இந்த பாட்டு பழகிருக்கோம். ஸோ எஃப் ஸ்ருதி. ஸோ அதை செட் பண்ணிவிட்டு மேலே அந்த 2 ஆன் பட்டன், தன்புரா கீழே இருக்கிற அந்த ஆன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணணும், ஜால்ரா மிருதங்கம் கீழே இருக்கிற ஆன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும், கேளுங்க. வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா 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 வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா
வண்ணமயில் வாகனா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. ஸோ இந்த சாங் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இப்போ பஜனில் பாடும்போது டக்குன்னு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இது அப்படியே வந்து இந்த ஜால்ரா ஆப்லேயே வந்துட்டு இப்போ வந்து அந்த 140 180 கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், பீட் ஃபாஸ்ட் ஆகும். வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா வேல் முருகா வா வா. இந்த மாதிரி நீங்கள் பீட்டை சேஞ்ச் பண்ணி செகண்ட் டைம் பாடினீங்கன்னா நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த ஒரு வைப் கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து எங்கேயாவது பஜனில் பாடும்போது ஓகே. இது வந்து நல்லா பக்கவாத்தியத்தோடு பண்ணும்போது அவங்களே பீட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தாளம் வந்து செகண்ட் ஸ்பீடுக்கு பண்ணுவாங்க. ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா 140லே செகண்ட் ஸ்பீட் பாட தெரிஞ்சால் பாடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 180 செட் பண்ணிவிட்டு அந்த பீட்டை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அது கூட மேட்ச் பண்ணி செகண்ட் ஸ்பீடாக இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பாடி முடிச்சிங்கன்னா கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சாங் டுட்டோரியல் வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத எல்லாரும் எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பாடல் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் போடுற சஜஷன் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Okay, so thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.